It's story time. ஒரு குட்டி பிசாசோட விளையாட்டால யாருக்கு என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மந்தார மலையோட அடிவாரத்தில் பனம்காடுன்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. எக்கச்சக்கமாக பனை மரங்கள் இருந்ததுனால அந்த கிராமத்துக்கு அப்படி ஒரு பேர் வந்திருந்துச்சு. அந்த கிராமத்தில் வேற எந்த மரத்தையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பனை மரங்கள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊரோட ஒதுக்குப்புறமா ஒரே ஒரு புளிய மரம் மட்டும் இருந்துச்சு. ஆனால் அந்த ஊர் மக்கள் யாரும் புளிய மரம் இருக்கிற பக்கமே போறதில்ல. அதுக்கு காரணம், அந்த புளிய மரத்தில் ஒரு பிசாசு குடும்பம் குடியிருந்தது தான். அந்த புளிய மரத்தில் இருந்த பிசாசுகள்லையும் ஒரே ஒரு குட்டி பிசாசை தவிர மற்ற எந்த பிசாசும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஆனால் அந்த ஒரே ஒரு குட்டி பிசாசுனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பிசாசுகள் மேலேயும் ஒரு பயம் இருந்துச்சு. அந்த குட்டி பிசாசு பேரு ஏமனாகி. அது அந்த பக்கமாக வர்ற எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு பயந்துகிட்டே புளிய மரத்து பக்கம் யாருமே இப்பெல்லாம் வர்றதில்ல. இதனால யாருக்குமே தொந்தரவு கொடுக்க முடியாம ஏமனாகிக்கு பொழுதே போகாம இருந்துச்சு. அது அந்த புளிய மரத்துல இருந்த மற்ற பிசாசுகளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வம்பு இழுத்துக்கிட்டு வந்து 2 பிசாசுகிட்ட அடி வாங்கும், இல்லை 2 பிசாசுக்கு அடி கொடுக்கும். ஏமனாகியோட அம்மாவுக்கு அதை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. மற்ற குட்டி பிசாசுகளோட அம்மாக்கள் எல்லாம் ஏமனாகியோட அம்மா கிட்ட, உங்கள் ஏமனாகியை கொஞ்சம் அடக்கி வைங்க, இல்லைன்னா நாங்கள் புகார் கொடுத்து இந்த புளிய மரத்தை விட்டே ஏமனாகியை விரட்டி விட்டுடுவோம் அப்படின்னு வேற மிரட்டி இருந்துச்சு. ஏமனாகிக்கு அது பண்ணுற சேட்டையெல்லாம் புரிய வைக்கணும்னு அம்மா பிசாசு நினச்சிச்சு. அதனால் ஒரு நாள் ஏமனாகியை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் புளிய மரத்தில் இருக்க வேண்டாம், ஊருக்குள்ளே போய் சுத்திட்டு வா, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சாயந்தரம் எங்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு நாள் ஊர் சுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் ஏமனாகிக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிடுச்சு. சாயந்தரம் பொழுது இருட்ட ஆரம்பிச்சதும், இன்னைக்கு ராத்திரி பூராவும் நாளைக்கு பகல் பூராவும் நான் ஊருக்குள்ள சுத்திட்டு நாளைக்கு ராத்திரி திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள கிளம்பி போச்சு. அந்த ஒரு நாள் முழுக்க ஏமனாகியோட தொந்தரவு இல்லாம அந்த புளிய மரத்துல இருந்த எல்லா பிசாசுகளும் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அடுத்த நாள் பொழுது இருட்டின அப்புறம் ஏமனாகி புளிய மரத்துக்கு திரும்ப வந்துச்சு. ஒரு நாள் முழுக்க ஊருக்குள்ள ஏமனாகி என்ன செஞ்சிச்சுங்கிறத கேட்கறதுக்கு அவங்க அம்மா பிசாசோட சேர்ந்து மற்ற பிசாசுகளும் தயாரா இருந்துச்சு. ஏமனாகி தன்னோட ஒரு நாள் பயணத்தை அங்க இருந்த மற்ற பிசாசுகளுக்கு ஒரு கதையா சொல்ல ஆரம்பிச்சுது. பொழுது இருட்டுற நேரத்துக்கு தான் நான் ஊருக்குள்ள போனேன். கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயும் இறங்காம ஊர் மேலேயே பறந்து ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன். எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சு சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு தெருவில் ஒருத்தன் சந்தோஷமா பாடிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறத நான் கவனிச்சேன். அவன் பேரு சிங்காரம். அவன் ஒரு பெரிய தோட்டத்துக்கு காவல்காரனா இருந்தான். யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா தான் எனக்கு பிடிக்காதே, அதனால சிங்காரத்துக்கிட்ட என்னோட சேட்டைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். சிங்காரம் போற வழியில யாருமே இல்லாத ஒரு பெரிய பங்களாவோட பூட்டை திறந்து வச்சுட்டு நான் சிங்காரத்தோட உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டேன். வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த சிங்காரத்தை இப்ப நான் அந்த பங்களாவுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனேன். பங்களாவுக்குள்ள நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. சிங்காரம் அந்த பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டான். அவன் காவல் காத்துக்கிட்டு வர்ற தோட்டத்திலேயே ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு குழி தோண்டி அந்த மூட்டைய சிங்காரம் புதைச்சு வைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில பூட்டி இருந்த பங்களாவுக்குள்ள திருடு போன விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு ஊரே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. ஊர் காவல்ல இருந்த காவலர்கள் எல்லாம் அந்த பங்களாவுக்கு வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்டு ராஜாவும்
ஊரோட தலைமை காவல் அதிகாரிய வர சொல்லி, உங்க ஊர்ல ஒரு பெரிய திருட்டு போயிருக்கு, திருடன் உங்க ஊரை விட்டு தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பில்ல, அதனால ஒரு நாளைக்குள்ள நீங்க திருடனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். வழக்கமா நீங்க செய்யற மாதிரி திருடனை கண்டுபிடிக்க முடியலன்னா ஏதாவது ஒரு அப்பாவிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லி இந்த தடவை நீங்க தப்பிச்சிட முடியாது. திருடனை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவன் திருடின பொருட்களையும் நீங்க கொண்டு வந்து எங்கிட்ட காட்டணும். இன்னைக்கு பொழுது இருட்டுறதுக்குள்ள இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சொன்னதை கேட்டதும் ஊரோட தலைமை காவல் அதிகாரி தங்கிட்ட வேலை செய்யற எல்லா காவலர்களையும் வர சொன்னாரு. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போய் திருடனை தேடுங்க. யாரும் காவலர்களோட சீருடையில போக வேண்டாம். திருடன் உஷாராறதுக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. அதனால ஆளுக்கு ஒரு மாறு வேஷமா போட்டுக்கங்க. மத்தியானம் 2 மணிக்கு நாம எல்லாரும் ஊரோட மையத்துல இருக்கிற மண்டபத்துல சந்திப்போம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க எல்லாருமா சேர்ந்து சிங்காரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அந்த தலைமை காவல் அதிகாரியோட காவல் படையில பெருமாள்னு ஒரு காவலரும் இருந்தாரு. ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு திருடனை தேடுறதுக்கு எல்லா காவலர்களும் கிளம்பும்போது பெருமாளும் கிளம்பி சிங்காரம் காவல்காரனாய் இருந்த தோட்டத்து பக்கம் வந்தாரு. அவரு இப்போ கூலி வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இதுதான் சரியான சமயம்னு நினைச்சு நான் பெருமாளோட உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டேன். பெருமாளுக்கு இப்ப ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. அவரு அந்த தோட்டத்துக்குள்ள இருந்த குளத்துக்கு போய் அங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாரு. சிங்காரம் அந்த பக்கமா வர்றத கவனிச்சு நான் பெருமாளோட உடம்புக்குள்ளேந்து வெளியேறி சிங்காரத்தோட உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டேன். நான் காவல் காக்கிற தோட்டத்துக்குள்ள வந்து என்னோட அனுமதி இல்லாம என்னோட குளத்திலேந்து நீ எப்படி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கேட்டு சிங்காரம் இப்ப பெருமாளை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. பெருமாள் ஒரு காவலருங்கிறது சிங்காரத்துக்கும் தெரியல. அவரு என்ன சொல்ல வராருங்கிறத சிங்காரம் கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை. பெருமாளை நல்லா அடிச்சு சிங்காரம் அவரை தோட்டத்தை விட்டு தூக்கி வெளியே போட்டாரு. பெருமாளால இப்ப சரியா நடக்க கூட முடியல. மத்தியானம் 2 மணிக்கு ஊரோட மையத்துல இருக்கிற மண்டபத்துக்கு வேற போகணுங்கிறதுனால பெருமாள் அதோட தன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டு ஊரோட மையத்துல இருந்த மண்டபத்தை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. அவரு அந்த மண்டபத்துக்கு போகும்போதே மற்ற எல்லா காவலர்களும் அங்க வந்திருந்தாங்க. யாராலையும் திருடனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க எல்லாரும் பெருமாளை அடிபட்டு வர்றத பார்த்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்டாங்க. பெருமாள் நடந்ததையெல்லாம் சொன்னதும் எல்லா காவலர்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அன்னிக்கு சாயந்தரத்துக்குள்ள திருடனையும் கண்டுபிடிச்சு அவன் திருடிக்கிட்டு போன பொருட்களையும் மீட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அவங்க மறந்தே போனாங்க. ஒரு காவலர் மேலேயே கை வச்ச அந்த தோட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் யாருங்கிறத காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா காவலர்களும் மொத்தமா சிங்காரத்தோட தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த தோட்டத்துல இருந்த ஒரு மரத்து மேல வசதியா உக்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு நானும் தயாராயிருந்தேன். சிங்காரம் அந்த தோட்டத்துல தன்னோட 5 வயசு பையனோட நல்லா சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அந்த காவலர்கள் எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. நான் யாரோட உடம்புல இப்ப பூந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த காவலர்கள் எல்லாரும் சிங்காரத்தை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க எல்லாரும் சீருடையில இருந்ததுனால காவலர்கள் எதுக்காக தன்னை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம சிங்காரம் ரொம்பவே தடுமாறி போனாரு. இந்த இடத்துல நானே எதிர்பார்க்காம ஒரு திருப்பம் நடந்துச்சு. சிங்காரத்தோட பையன், எங்க அப்பாவை அடிக்காதீங்க, அவரு பொருட்களை எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காருங்கிறத நானே சொல்லிடுறேன், எங்க அப்பாவை விட்டுடுங்க அப்படின்னு சத்தம் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சான். நான் சிங்காரத்தோட உடம்புல இருந்து பொருட்களை திருடி குளத்துக்கு பக்கத்துல குழி தோண்டி பதுக்கி வைக்கும்போது சிங்காரத்தோட பையன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. எல்லா காவலர்களும் சிங்காரத்தோட பையனை கூட்டிக்கிட்டு போய் புதைச்சி வச்ச இடத்துலேருந்து பொருட்களை மீட்டெடுத்தாங்க. அவங்க சிங்காரத்தையும் கைது செஞ்சு இழுத்துக்கிட்டு போய் ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. ராஜா சிங்காரத்தை சிறையில் அடைச்சிட்டாரு. அதுக்குள்ள பொழுதும் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நானும் புளிய மரத்துக்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு ஏமனாகி தன்னோட பயண அனுபவத்தை சொல்லிச்சு.
இப்ப ஏமனாகியோட அம்மா அதுகிட்ட, உன்னால யாருக்காவது நன்மை நடந்திருக்கான்னு நீயே யோசிச்சு பாரு. பூட்டி இருந்த பங்களாவோட பூட்டை உடைச்சு எல்லா பொருட்களையும் திருடி இருக்க. தோட்டத்துக்கு காவல்காரனா சந்தோஷமா இருந்த சிங்காரத்தை திருடனா மாத்தி சிறையில அடைச்சி வச்சிருக்க. ஒரு நாள் முழுக்க ஊர்ல இருந்த அத்தனை காவலர்களையும் திசைக்கு ஒருத்தரா ஓட விட்டுருக்க. சிங்காரத்தோட உடம்புல பூந்துகிட்டு காவலர் பெருமாளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்க. இது எல்லாத்தையும் தாண்டி சிங்காரத்தோட பையனுக்கு உன்னால எவ்வளவு மன உளைச்சலை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மன உளைச்சலை கொடுத்திருக்க. அந்த 5 வயசு பையன் இப்ப அவங்க அப்பாவும் இல்லாம தோட்டத்துல உக்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கான். நீ எப்படி ஒரு குட்டி பிசாசோ அத மாதிரி அவனும் ஒரு குட்டி பையன் தானே. நீ செஞ்சதெல்லாம் சரியானு நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிச்சு. ஏமனாகிக்கு இப்பதான் மற்றவங்க கோணத்திலேருந்து பார்க்கும்போது தான் விளையாட்டா செய்யறதெல்லாம் எவ்வளவு விபரீதமா முடியுதுங்கிறதே புரிஞ்சிச்சு. தன்னோட செயல்னால மற்ற எல்லாரும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஏமனாகி தன்னோட சேட்டையெல்லாம் விட்டுட்டு திருந்திடுச்சு. அது அவங்க அம்மா கிட்ட, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், சிங்காரத்தோட பையனை நினைச்சா இப்ப எனக்கும் ரொம்ப பாவமாத்தான் இருக்கு. ஊர் சுத்துறதுக்கு எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுங்க. நான் செஞ்ச தப்பெல்லாம் நானே சரி பண்ணிடுறேன். சிங்காரம் திருடன் இல்லைங்கிறத நிரூபிச்சு எப்படியாவது காப்பாத்தி மறுபடியும் அவர் பையனோடையே சேர்த்து வச்சிடுறேன். இனிமே என்னோட சேட்டைகள் யாருக்கும் தொந்தரவா இருக்காது அப்படின்னு சொல்லி சிங்காரத்தை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு ஏமனாகி யோசிக்க ஆரம்பிச்சுது. ஏமனாகி திருந்தினதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லாம அந்த புளிய மரத்துல இருந்த மற்ற பிசாசுகளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.